எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. ப்ரோ அடுத்து சிஎம் தளபதி படம் நல்லாச்சு, போய் பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. சூப்பராக இருக்குண்ணா, போய் பாருங்க. சூப்பராக இருக்குங்க, புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. 2005 பார்த்த மாதிரி இப்பயும் அதே ஃபீலு. டிவிகே வாழ்க தலைவர், சிஎம்க்கு வாழ்த்துக்கள். வேற லெவல் வைப், நல்லா இருந்துச்சு. விஜய் நல்லா எங்க இருக்காரு, என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சரியான சம்பவம் ரீலீஸ். தமிழ்நாடு சிஎம்னா தளபதி தான் சார், என்றைக்குமே தளபதி. ஆனால் ரொம்ப கட்டி கட்டி போயிடுச்சு. ஆனால் கன்ஃபார்ம் சிஎம் பார்க்கலாம். வைப் ஒன்னே கூட இல்லை. வந்தாலும் தலைவன் படம் தான் அங்கே நிற்கும். எப்போ பார்த்தாலும் வாப்பேனா. பயங்கர வைப்பாக இருக்குது. தளபதி எல்லாரும் உள்ளே கொண்டாடினாங்க. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தளபதினாலே சூப்பர் தானே. ஓட்டு வந்து டிவி கேட்க போட்டுருங்க எல்லாம். என் ஓட்டு டிவி கேட்க தான். பேரரசு வந்து எத்தனையோ படங்கள் எடுத்திருக்காரு. திருப்பாச்சி, சிவகாசி தவிர்த்து எதுவுமே ஒரு ஹிட் ஆனது கிடையாது. நான் சிவகாசி படம் நிஜமாவே செம்ம மாசாக இருந்தது. ரீரிலீஸ்னா தளபதி தான் ரீரிலீஸ் தான். அதுவும் நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து தளபதி ஆகிட்டாரு, நாளைக்கு சிஎம் ஆக போகிறாரு. டிவிக்கு ரசிகர் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், அண்ணன் ஜெயிச்சா கூட நிற்போம், தோத்தா தோல் கொடுப்போம். ப்ரோ அடுத்து சிஎம் தளபதி படம் நல்லாச்சு, போய் பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. சூப்பராக இருக்குண்ணா, போய் பாருங்க. என்ன சொல்லணும், அது வைப்லாம் எப்பவும் கமலானா கெத்தானா ப்ரோ, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சூப்பராக இருந்துச்சு, வேற ஒன்று. சூப்பராக இருக்குங்க, புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. 2005 பார்த்த மாதிரி இப்பயும் அதே ஃபீலு, அதே ஒன்ஸ் மோரு, ஜாலியாக இருக்குது. வாழ்க தலைவர், சிஎம்க்கு வாழ்த்துக்கள். டிவிகே மஜா டிவிகே வேற லெவல் வைப், நல்லா இருந்துச்சு. ஆமாம். கோடம்பாக்கி ஏரியா சாங் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அப்புறம் எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. நேற்று எலெக்ஷன் இன்னைக்கு சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப ரெஃபரன்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிவகாசி அருமையான படம். விஜய் நல்லா எங்க இருக்காரு, என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சூப்பர் படம். சரியான சம்பவம் ரீலீஸ். சூப்பர் இருக்கு, நல்லா இருந்துச்சு. செம்ம என்ஜாய் பண்ண தான் வந்தோம். படம் பார்க்காத படம்லாம் இல்லை, செம்ம என்ஜாய் பண்ணுறதே வந்தோம். செம்ம செலிப்ரேஷன், ரிலீஸ் மூவி மாதிரியே இருந்துச்சு, நியூ ரிலீஸ் மாதிரி. படம் உண்மையிலே வேற லெவல் சார். தமிழ்நாடு சிஎம்னா தளபதி தான் சார், என்றைக்குமே தளபதி தான் சார். ஓகே, நல்லா இருந்துச்சு. விஜய் அதான் படம் சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் கத்தி கத்தி தொண்டியே போயிடுச்சுண்ணா. அதுதான் பிளாஸ்ட் தான் படம். அதான் எப்பவுமே விஜய் படம் இருந்தாலே எப்பவுமே ஒரு வைப்பாக தான் இருக்கும். இது புது படமாக இருந்தாலும் சரி, இது திருப்பியும் படம் விட்டாலுமே சரி, எப்பவுமே பிளாஸ்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கட்டி கட்டி போயிடுச்சு. ஆனால் கன்ஃபார்ம் சிஎம் பார்க்கலாம். இப்போ படம் நல்லா இருந்துச்சு, வைபாக இருந்துச்சு. விஜய் எப்பயும் மாஸ்க் கமலனா விஜய் தான், வைப்பு ஒன்றே கூட இல்லை. வந்தாலும் தலைவன் படம் தான் அங்கே நிற்கும். எப்போ பார்த்தாலும் வாப்பேனா. விஜய் பழைய படம் ஒன்றே பார்ப்போம் நாங்களா. தளபதி படம் அவள் தான், மாஸ் தளபதி எப்பயும் அவள் தான். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. தளபதினாலே சூப்பர் தானே. சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் பக்கா வைப்பு, நல்லா இருந்தது. ஓட்டு வந்து டிவி கேட்க போட்டுருங்க எல்லாம். என் ஓட்டு டிவி கேட்க தான். சிஎம் பாட்டு தான் ப்ரோ. அந்த பாட்டு என்ன பாட்டு அது? அந்த கொடம்பாக்கம் அந்த பாட்டு தான். தளபதிக்காக வந்திருக்கோம். மெயினாக நான் கில்லி வந்து 3 டைம் வந்திருக்கேன், அப்புறம் போக்கிரி ஒரு டைம் வந்திருக்கேன். எப்போவுமே கமலா தான் வருவேன். அது என்னன்னு தெரியல, அவர் படம் ரீரிலீஸ்னாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பாட்டு அந்த கோடம்பாக்கம் ஏரியா தேட்டர் வைப்பு எப்போவுமே செம்மதா. எக்ஸ்ட்ரா இப்போ லைட் செட்டிங்லாம் இப்போ கொஞ்ச நாளாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்குது அந்த லைட் செட்டிங் பார்க்கும்போது. மிக்ஸ்டும் நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும், அவரது எப்பவுமே அழகாக இருக்குமே. அவர் வந்தாலே போதும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸ்க்ரீன் எல்லாருமே கத்திகிட்டே இருந்தாங்க. அது விசில் எப்படி அடிச்சபடியாக இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, கதையை பொறுத்து தான் வந்து சொல்கிறது. இப்போ கொஞ்சம் பாலிடிக்ஸு, இப்போ கருத்து அந்த மாதிரி, அப்போ ஒரு ஃபன்னான ஒரு விதமான கருத்தோடு இருக்குது. அவர் பழசே எப்பவுமே நல்லா இருக்கும். ஸோ ஓல்டு அந்த இது நல்லா இருக்கு. எனக்கு இல்லிலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, அது அப்புறம் இதுவுமே நல்லா இருக்கும்.
அதான் சிவகாசி ரிலீஸ் பார்த்துட்டு வரோம். பயங்கர வைப்பாக இருந்தது படம். என்ன சொல்கிறது, நான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், சின்ன பையன். இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, பயங்கர வைப்பாக இருக்குது. தளபதி எல்லோரும் உள்ளே கொண்டாடினாங்க, செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய ஹிட்டு பேரரசுக்கு. பேரரசு இது வந்து எத்தனையோ படங்கள் எடுத்திருக்காரு. திருப்பாச்சி, சிவகாசி தவிர்த்து எதுவுமே ஒரு ஹிட் ஆனது கிடையாது. இது வந்து ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கு. எல்லோரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணானுங்க. தளபதி தான். தளபதி வந்து என்ன சொல்கிறது, இப்போ படம் எதுவும் ரிலீஸ் ஆகலை, ஜனநாயகனும் நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த ரீலீஸ் படம் பெருசாக, அதாவது மிகப்பெரிய ஹிட்டான படம். இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கரமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இதே போல் வந்து தளபதி படம் வந்து எல்லாமே ரீலீஸ் பண்ணால் கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தளபதி ஆனதுக்கப்புறம் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் வேறு, இல்லை தளபதி இருந்தப்போ ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி. நீங்கள் தளபதியை பிடிச்சிருந்துச்சா இல்லை? சரி, அதாவது நமக்கு வந்து விஜய்னாலே பிடிக்கும். அது தளபதி, இளைய தளபதி அந்த ஜென்ரேஷனில் அப்போ வந்து ரொம்ப எங்காக இருந்தார். ஒரு 30 to 35 ஏஜில் இருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அதுவும் நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து தளபதி ஆகிட்டார், நாளைக்கு சிஎம் ஆக போகிறாரு. ஸோ அவர் என்ன, அவர் நின்னா, நடந்தா, உட்காந்தா, அவர் சிரிச்சா, எது போனாலுமே நம்ம ரசிப்போம் கண்டிப்பாக. அதான் பயங்கர செலிப்ரேஷன் உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிவகாசி படம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணோம், ஆனால் ரிலீஸ் பண்ணவே இல்லை. நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, இது மாதிரி லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எதுவும் லீக் பண்ணதெல்லாம் பார்க்கல. தேட்டரில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஷோ விஜய்க்காக இங்கே வந்து கமலாவில் தான் பார்ப்போம். வைப்புனாலே எப்பயுமே கமலா தேட்டர் தான். அதுவும் ஸ்க்ரீன் ஒன்றுனா செம்ம வைப்பாக இருக்கும். நிறைய சாங் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த ஷோவில் வந்து சிவகாசியில் கோடம்பாக்கம் ஏரியா 2 டைம் ரிப்பீட் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக செம்ம வைப் பண்ணோம். எப்பயுமே வைப்னா நம்ம கமலா தான், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் தான். ப்ரோ இப்போ தான் ப்ரோ சிவகாசி பார்த்துட்டு வந்தேன். செம மாசு, ஃபுல்லாக பக்கா என்டர்டெயின், பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னரு. மிஸ் பண்ணிடாதீங்க, இதை வந்து பார்த்துருங்க தேட்டரில். அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குடும்பத்தோடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவும் நீங்கள் கமலா தேட்டருக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம என்டர்டெய்னிங்கு, செம்ம ஃபன்னு, நல்லா ஒரு ரிலாக்ஸேஷன். கமலா தேட்டர் ப்ரோ வந்து இப்போ தான் அடுத்த ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு ப்ரோ. குருவி ரீரிலீஸ் பண்ணுறதா ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கான். குருவியும் அடுத்தது திருப்பாச்சி ரீரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்காக வெயிட்டிங்கு. ஜனநாயகனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எதுவுமே லீக் ஆகிடுச்சு. அது ஒரு பேட் நியூஸ் இது. அதுக்கு ஆனால் நாங்கள் எதுவுமே பார்க்கல. விஜய் ஃபேன்ஸ் அத்தனை பேரும் நாங்கள் இன்னும் தேட்டரில் வந்து தான் பார்க்கணுன்னு ரெடியாக இருக்கோம். சிவகாசி படத்தில் நீங்கள் என்ன வைபாக என்ஜாய் பண்ணது? வைப் நான் கோடம்பாக்கம் ஏரியா ப்ரோ. கோடம்பாக்கம் ஏரியா அது வந்து கரெக்டாக தலைவருக்கு அப்படியே எழுதி வச்ச மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. அதுதான். அப்புறம் நம்ம வாடா வாடா தோலா சாங் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது இத்தனை நாளாக நாங்கள் ஹெட்செட்டில் இல்லை டிவியில் கேட்டிருப்போம். தேட்டரில் வந்து அதை பார்க்கும்போது அதோட கூஸ் பம்ப்ஸ் இது நிறையா இருந்துச்சு ப்ரோ ஃபுல்லாக. நான் சிவகாசி படம் நிஜமாகவே செம்ம மாசாக இருந்தது. ரீரிலீஸ்னால் தளபதி தான் ரீரிலீஸ் தான். May 4th டிவி ரசிகர் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், அண்ணன் ஜெயிச்சா கூட நிற்போம், தோத்தா தோல் கொடுப்போம், அவ்வளோதான். சிவகாசி படம் வைப்பு வேறு ரகம் ப்ரோ. மாஸ் காட்டிட்டாங்க. இன்றைக்கி கமலா வந்தாலே தளபதி தான், வேறு லெவலில் இருந்தது படம். சிவகாசி எல்லா மூமெண்ட்டுமே மாஸ் மூமெண்ட்டாக இருந்தது. கோடம்பாக்கம் ஏரியாலாம் 2 times போட்டாங்க. அது இல்லாமல் ஒரு 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது படமே. செம்ம வைப் பண்ணோம். நிஜமாக சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்தது.